திருமணம் என்றாலே கொண்டாட்டம் தானே. எனவேதான் நாம் வெட்டிங் செலிப்ரேஷன் என்று சொல்லுகிறோம். 128ஆம் சங்கீதத்திலே கூறப்பட்ட வாக்குறுதி நிறைந்த இந்த பாடலை திருமண நிகழ்வுகளில் பாடும்போதெல்லாம் மக்கள் குதூகலத்தால் கொண்டாட்டத்தால் நிறைந்ததை காண முடிந்தது. ஆபிரகாமின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீரமணியை பார்த்து கேட்கிறேன், வீரமணியாய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையிலே ஒருமித்து வாழ இந்த லட்சுமி ஆகிய இவளை உன்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் வாழவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே நீ கணவனாக இருப்பாயா? இருப்பேன். பார்த்து கேட்கிற லட்சுமி குளோரியாகிய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண விவாக நிலைமையில ஒருமித்து வாழ வீரமணி ஜான் ஆகிய இவரை உன்னுடைய விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர்முகம் பாராமல் இவருக்கே மனைவியா இருப்பாயா? இருப்பேன். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தக